ஏழுமலையானோட திருவுருச் சிலையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆயுதமே கிடையாது. அவர் நிராயுதபாணியா இருக்காரு. அதனாலதான் நம் தமிழ் இலக்கியங்கள்ல முன்னோர்களால் வெறுங்கை வேடன் என்று அழைக்கப்பட்டிருக்காரு திருப்பதி ஏழுமலையான். இப்படி பல அதிசயங்களும் பல மர்மங்களை கொண்டிருக்கு திருப்பதி ஏழுமலையான் திருவுருவச் சிலை பத்தி. திருப்பதி ஏழுமலையானோட தல விருட்சகம் தான் புளிய மரம். திருப்பதியில பல ஓவியங்கள் இருக்கு. இதெல்லாம் 300 ஆண்டுகளுக்கு பழமையானவை. ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீரை குழாய் மூலமா புஷ்கரணிலிருந்து கலக்குது. இந்த இடம் ஒரு புனித நீராகும். ஏழுமலையான் இருக்கும் திருப்பதி கோவில்ல 1180 கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கல்வெட்டுல பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகள் தான் இருக்கு. 1180 கல்வெட்டுகள்ல இதில் 236 கல்வெட்டுகள் பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்தும் பாண்டியர் காலத்தும் உள்ள கல்வெட்டுகள். இங்குள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளா இருக்கிறதுக்கு காரணம் இதை உறுதிப்படுத்தும் விதமா சிலப்பதிகார நூல்ல ஏழுமலையான் வசிக்கும் இந்த திருப்பதி மலை வடபுறத்தின் எல்லையாக தான் இருந்திருக்கு.